வெல்கம். நான் உங்களில் ஒருவன் பாரதி. Only 13 days more for our TNPSC Group 2 examination. So here we are going to see about the most important topic, Union Budget 2024. Last year Group 2 examinationல பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போதைய யூனியன் பட்ஜெட் 2022லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின் அரேஞ்ச் த ஃபாலோயிங் in the descending order of the amount received in the budget 2022 அப்படின்றது தான் அந்த கொஸ்டின். இதே மாதிரி இந்த டைமும் நம்ம பட்ஜெட்லேருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு கொஸ்டின் எப்படி தட்டி தூக்குறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம யூனியன் கவர்மெண்ட் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண பட்ஜெட் ஹைலைட்ஸில் இருக்க சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட் ₹1 சம்பாதிக்குதுன்னா எந்தெந்த வழிகளில் அந்த ₹1 ரெவன்யூ கவர்மெண்ட்டுக்கு வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்காக ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 8 விதமான வழிகள் கொடுத்துருக்காங்க. அந்த 8 விதமான வழிகளில் தான் கவர்மெண்ட்டுக்கு ₹1 அவங்களுக்கு ரெவன்யூ கிடைக்கிது. ஃபர்ஸ்ட் ஒன், பாரோயிங் அண்ட் அதர் லைபிலிட்டிஸ். அதாவது ₹1 27%, அதாவது 27 பைசா பாரோயிங் அண்ட் அதர் லைபிலிட்டிஸ் கிடையாது. அதாவது கடன் வாங்குறதுலேருந்து 27 பைசா கிடைக்கிது. செகண்ட் பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் மூலமாக 19%, 19 பைசா கிடைக்கிது. அடுத்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி மூலமாக 18% கிடைக்கிது. அடுத்து பார்த்தோன்னா கார்ப்பரேஷன் டேக்ஸ் மூலமாக 17%. அடுத்து நான் டேக்ஸ் ரெசிப்டன்ஸ் மூலமாக 9%. யூனியன் எக்ஸைஸ் டியூட்டிஸ் அது மூலமாக 5%. கஸ்டம்ஸ் அதிலிருந்து 4%. லாஸ்ட்டாக நான் டெப்ட் கேபிட்டல் ரெசிப்ட் அது மூலமாக 1%, அதாவது 1 பைசா கிடைக்குதா. இந்த சார்ட்டில் கொடுத்துருந்த பர்சன்டேஜை வச்சு நம்ம அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஹியர் இட் இஸ். இதுதான் அந்த ஷார்ட்கட். கடன் எங்கே பார்த்தாலும் கடன். ஐஜியை காரை கடன் வாங்கி தான் ஓட்டுவார் போலடா. நான் காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப பார்த்தேன், மனசே ரொம்ப கஷ்டமாக போச்சுடா. இது ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. இதுதான் ஷார்ட்கட். இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடன் வாங்குறதுலேருந்து தான் நமக்கு அதிகப்படியான வருமானம் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஐ ஃபார் இன்கம் டேக்ஸ், ஜி ஃபார் ஜிஎஸ்டி, கார்ப்பரேஷன் டேக்ஸ், நான் டேக்ஸ் ரெசிப்டன்ஸ், எக்ஸைஸ் பண்ணுறப்ப எக்ஸைஸ் டியூட்டி, கஷ்டமாக போச்சு கஸ்டம்ஸ். ஸோ இதாங்க ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதை நம்ம அப்படியே கொண்டு போய் இந்த சார்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா போதும். நம்ம இது ரிலேட்டடாக எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணாலும் நம்மளால் தட்டி தூக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ₹1 எந்தெந்த வழிகள்லாம் செலவாகுது அப்படின்றதுக்கு கவர்மெண்ட் நம்மளுக்கு அந்த ஒரு சார்ட் தனியாக கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ஸ்டேட்ஸுக்கு டேக்ஸில் ஸ்டேட்ஸோட ஷேர் கொடுக்குறோம்ல, அதுதான் அதிகப்படியாக 21% இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், அதாவது கடன் வாங்கணும்ல, அந்த கடனுக்கு நம்ம வட்டி திருப்பி கட்டியாகணும். அந்த வட்டி கட்டுறதுல 19% செகண்ட் இடத்துல இருக்குது. தேர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ். அந்த சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ் மூலமாக ஒரு 16%. இந்த மாதிரி இதுதான் மேஜரான ரோல் ப்ளே பண்ணுது. இந்த 3 தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக், அதாவது கடன் வாங்குறப்ப ஜாலியாக இருக்கும், கொடுக்குறப்ப சிக் ஆயிடுவோம்ல, அதுதான். இதில் ஃபஸ்ட்டு எஸ் ஃபார் ஸ்டேட்டோட ஷேர்ஸ், ஐ ஃபார் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், சி ஃபார் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸ். இதில் அடுத்து முக்கியமாக பார்க்கணுன்னா நம்ம டிஃபென்ஸுக்கு 8%, சப்சிடிஸ் கொடுக்குறாங்களே அதுக்கு ஒரு 6%, அடுத்து பென்ஷனுக்கு ஒரு 4%. இந்த வழிகளில் தான் கவர்மெண்ட் ₹1 செலவு பண்ணுதா அப்படின்னு சார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம முக்கியமான டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். இந்த டாப்பிக்கில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எவ்வளோ நம்ம கவர்மெண்ட் அலோகேட் பண்ணியிருக்கு அப்படின்றது. இதுலேருந்து நம்மளுக்கு அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டரில் தான் போன வருஷம் குரூப் 2 எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டைம் அதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் சுமார் 4,54,000 கோடி ஒதுக்குறாங்க. நெக்ஸ்ட் ரூரல் டெவலப்மெண்ட், அதுக்கு ஒரு 2.5 லட்சம் கோடி, அக்ரிகல்ச்சருக்கு 1.5 லட்சம் கோடி, ஹோம் அஃபேர்ஸுக்கு 1.5 லட்சம் கோடி,
எஜுகேஷனுக்கு 1.25 லட்சம் கோடி, ஐடிக்கு 1.16 லட்சம், ஹெல்த்துக்கு 89,000 கோடி, எனர்ஜிக்கு 68,000 கோடி, சோசியல் வெல்ஃபேருக்கு 56,000 கோடி, காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு 47,000 கோடி. ஓகே, இதுக்கு நம்ம என்ன ஷார்ட்கட் வைக்கலாம் அப்படின்னா, இதுக்கும் ஷார்ட்கட் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை வந்து ஸ்டோரியாக நான் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு விவசாயி இருக்கிறாரு. அந்த விவசாயி என்ன பண்ணுறாருன்னா, அவரோட நிலத்தை சுற்றி வேலி அமைக்கிறாரு. வேலி தான் டிஃபென்ஸ். அந்த வேலி அமைச்சிட்டு உள்ளே இருக்கிற நிலங்கள், அந்த நிலங்களை வந்து நல்லா பழுது பார்க்குறாரு. அதுதான் ரூரல் டெவலப் பண்ணுறாரு. அடுத்து அதில் விவசாயம் பண்ணுறாரு, அக்ரிகல்ச்சர். அடுத்து அங்கே விளைஞ்ச தானியங்களை அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அங்கே படிச்சுக்கிட்டு இருக்க அவரோட பையனுக்கு அந்த தானியங்களை வச்சு சோறாக்கி கொடுக்குறாரு. அந்த பையன் அதை நல்லா சாப்பிட்டு நல்லா படித்து ஐடியில் வேலைக்கு போயிட்டான். இப்போ ஐடியில் வேலைக்கு போனோன்னா அவங்க அப்பாவை நல்லா பார்த்துக்கிறான். அவங்க அப்பா 60 வயசுலேயும் நல்ல எனர்ஜியோட சோசியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாரு. எல்லாரோடையும் கமர்ஷியாக பழகுறாரு. இதாங்க அந்த ஷார்ட்கட். இதை நம்ம எப்படி நான் வச்சுக்கலாம், இதை அப்ளை பண்ணி பாருங்களேன். ஃபஸ்ட்டு வேலி போடுறாங்க, தட் இஸ் டிஃபென்ஸ். அடுத்து அந்த நிலங்களை சரி பார்க்குறாங்க, ரூரல் டெவலப்மெண்ட். அடுத்து அதில் விவசாயம் பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சர். அடுத்து வீட்டுக்கு தானியங்கள் எடுத்துகிட்டு வராங்க, ஹோம் அஃபேர்ஸ். அவங்க பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான், எஜுகேஷன். அவன் நல்லா படித்து ஐடி வேலை போயிடுறான். ஐடி வேலை பார்த்துட்டு அவங்க அப்பாவை நல்லா கவனிச்சுக்கிறான். ஹெல்த்து, அவங்க அப்பா 60 வயசுலேயும் நல்லா எனர்ஜியாக இருக்காங்க, எனர்ஜி. சோசியல் ஒர்க்லாம் ஈடுபடுறாங்க, சோசியல் வெல்ஃபேர், காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. லாஸ்ட்டாக இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். லாஸ்ட்டாக நம்ம பட்ஜெட்டில் குறிப்பிட்டப்பட்டிருக்க ஸ்கீம்ஸ், அந்த ஸ்கீம்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம், மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். அதாவது இந்த ஆக்ட் வந்து 2005 போட்டாங்க. 2006 February 2 இந்த ஆக்ட் நடைமுறைக்கு வந்தது. அடுத்து வந்து எல்பிஜி கேஸ் கொடுத்தாங்கள்ல, அதுக்கான ஸ்கீம் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. அந்த உஜ்வாலா யோஜனா வந்து 2016 உத்தரப்பிரதேசில் லான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சோலார் பவர், அது ரிலேட்டடான பிரதான் மந்திரி சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா. இந்த யோஜனா மூலமாக 1 கோடி வீடுகளுக்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறதா எய்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒன்றும் இல்லைங்க, அதாவது ரூரல் ஏரியாஸில் எல்லா வீட்லேயும் வந்து சோலார் எலக்ட்ரிக் யூனிட்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அதுதான் இந்த பிரதான் மந்திரி சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா. ஓகே, லாஸ்ட்டாக நம்ம ஜிஎஸ்டி அதை பற்றி பார்க்காம போனால் எப்படி. ஜிஎஸ்டி இந்தியாவில் எப்போ கொண்டு வந்தாங்க, அந்த பில் வந்து 2014 கொண்டு வந்தாங்க. அந்த பில் 101வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 மூலமாக நடைமுறைக்கு வந்தது. இந்த ஜிஎஸ்டி எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2017 July 1 நடைமுறைக்கு வந்துச்சு. ஓகே, இது ரிலேட்டடான ஆர்டிக்கல் 279 ஜிஎஸ்டி கவுன்சிலை பற்றி பேசும். இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலை பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்மன் யாருன்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்மன். இதுக்கான ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியம். 279 ஜிஎஸ்டி கவுன்சில். ஜிஎஸ்டி கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் வந்து 101வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்போர்ட். தேங்க்யூ.